இதில் வந்து சிலோன் தமிழில் பேசி நடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். மற்ற படங்களில் நம்ம ஓன் லாங்குவேஜ் மதர் டங்கில் நம்ம பேசிடுவோம். பட் இது அப்படி கிடையாது. இது சிலோன் தமிழ் பேசணும். அதுக்கு எனக்கு வந்து நான் ஆடிஷன் எடுக்கும்போதே எனக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கிடச்சிது. ஏன்னா எனக்கு சிலோன் தமிழ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. காரணம் என்னுடைய நேட்டிவ் நாகர்கோவில். அங்கே வந்து இந்த மார்த்தாண்டம், கருங்கல், குடித்தர இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் தமிழ் வந்து ராகத்தோடு பேசுவாங்க. நான் சொன்னது கேட்க இல்லையாங்கிற மாதிரி ஒரு ராகம் வராது. அந்த ராகம் வார்த்தைகள் இலங்கை தமிழ் வார்த்தைகளை பொருத்தப்பட்டு இந்த ராகத்தை கரெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லாங் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அது 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 நான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த படம் நான் நடித்தது பற்றி அதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் சுவாமிதரன் அவர்கள், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கள், மற்ற ஹோல் டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைவதில் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு டவுட் இல்லை. என்னன்னா, சினிமாவில் ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நாம் எங்கேயோ சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அந்த சம்பவங்களை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சம்பவங்களை நம்ம நேரில் விஷுவலாக பார்க்கும்போது அந்த கேள்விப்பட்ட விஷயத்தோட கரெக்ட் பண்ணும்போது அந்த படம் நமக்கு ஹிட் ஆகிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ சங்கர்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். புலன் விசாரணை ஆர்கே செல்வமணி சார் படம் எடுத்தார், பெரிய ஹிட்டு. அதே மாதிரி சந்திரகடத்தல் வீரப்பனை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அதை கேப்டன் பிரபாகரன் எடுக்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது அந்த படம் பெரிய ஹிட்டு. அதே மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் வந்து ஈழப்போர், மிக முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அந்த ஈழப்போர்னுடைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நம்ம அந்த சம்பவங்களை பார்த்ததில்லை. அங்கே என்ன நடந்துச்சு, அந்த போரினுடைய எக்ஸ்டீரியர் விஷயங்கள் வந்து குண்டு போட்டாங்க, எல்லோரும் சேர்த்தாங்க. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய உணர்வுகள் இன்னொரு விஷயம் டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த உணர்வுகளுடைய அடிப்படையில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் அந்த படங்கள் மாதிரி மிக மிக வெற்றி பெறும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த ஹோல் டீம், டைரக்டர் டீம், இந்த படத்தை சம்மந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைத்து பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக டைரக்டர் சுவாமிதரன் சாருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு கயல் வின்சென்ட் அவர்கள். வாய்ப்பு தந்த எனது குருநாதர், எனது இயக்குனர் பிரபு சாலமன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அவர் என்றும் நினைவில் வைத்திருப்பேன். அதை சொல்லிக்கொண்டு ரொம்ப நேரம் பேச ஆசை தான். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அப்படின்னா எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது நான் கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. சோமிதரன்னா வந்துட்டு ஏதோ சிரித்து பேசிட்டார், இதுக்கு பின்னால் பெரிய வழிகள் இல்லை, பதங்கூலிக்கு என்னோட காதலி இருந்தால் அங்கே போயிருக்கும்போது ஜாலியாக இருக்கும்போது. ஆனால் எங்களோட அம்மாவுக்கு இப்போ 87 வயசு. எங்களோட அம்மா அந்த நாட்டை விட்டு போய் இப்போ 32 வருஷமாகுது. எங்களோட அம்மாவால் இதுவரைக்கும் நார்வேயிலேருந்து திருப்பி இலங்கைக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வலிய சுமந்தாங்க. அவங்க தான் அந்த எங்களோட ஒரு பிரதர் இறந்தார். அப்புறம் அவங்களோட அண்ணாமார், தம்பிமார், இப்படி அவங்க சொந்தக்காரெலாம் அவங்க ரத்தத்தை பார்த்துப்பாங்க. அவங்க நர்ஸாக வேலை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு 12 வயசு இருக்கும்போது குமுதினி படகுன்னு சொல்லிட்டு குறியாட்டுவான்லேருந்து நெடுந்தீவு பொறுத்த ஒரு படகு இருக்குது. அந்த படகுல வந்து ஒரு நிறைய பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நான் அந்த பாடி எல்லாம் வந்துட்டு எங்களோட அம்மா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் ஒரு 12 வயசு பையனா ஒரு பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 6 வருஷமா அது ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடியெல்லாம் கடலில் இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட பெண்களுக்கு பார்வை அறுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு நெஞ்சில் கத்தியால் குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமாக என்னால் மீன் சாப்பிட முடியல. எனக்கு மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழித்து ஒரு மீனை வெட்டும்போது அந்த மீனுக்குள்ளே வந்துட்டு ஒரு விரலோட ஒரு மோதிரம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்னால் மீன் சாப்பிட முடியல. அப்புறம் நான் ரொம்ப நாளாச்சு வந்துட்டு நைட்டில் ரொம்ப பதட்டப்பட்டு எழுதிப்பேன் அப்படின்றேன். ஏன்னா இது அந்த குமுதினி படகு யாருக்காவது தெரிஞ்சதா, இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு கலர் படத்தில் அது ஃபோட்டோ இருக்குது. ஸோ சிரிச்சிட்டு சொல்கிற நல்லா தான் இருக்குது. சோமினா
ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரே வயசுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த முறுக்கு, அந்த சுலகு, அந்த குசினி ஒவ்வொன்று என்கிட்ட கேட்பீங்க. நான் சிரிச்சிட்டு இருப்பேன். இந்த படத்தில் மட்டும்தான் வந்துட்டு நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த படத்தில் நடிக்கும்போது தான் நடிக்கிறது தோணவே இல்லை. ஏன்னா அந்த வீடே அப்படி இருக்கும். ஒரு ஒரு வேர்வை மனம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அங்கே யாருக்குமே இந்த வசதியை செய்து கொடுக்கல. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த படம் இந்த போஸ்டர் மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேனை கூடி போட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருந்த மக்கள் எங்கள் கூட இருந்தனால நாங்கள் அந்த கேரக்டராகவே நிறைய வாழ்ந்திருக்கோம். இந்த கேரக்டரை நம்பி என்னை இந்த கேரக்டரில் சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகை ரூபா அவர்கள்.